Welcome to Yoga's Academy. So today we are going to discuss one of the most important topic for the prelims, that is volcanoes. See, எல்லா வருஷமும் volcanoesல இருந்து prelims and mainsல நம்ம questions expect பண்ணலாம். First of all, volcanoes and mountains, எந்த மவுண்டன் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை எந்த மவுண்டெயின்ஸ்ல வந்து volcanoes வந்தது, ஆர்எல்ஸ் வந்து volcanoesோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து எரப்ஷன்ஸ்ல வரக்கூடிய பொல்யூட்டன்ஸ் என்ன, இது எல்லாமே கொஷின்ஸ்ல வந்திருக்கு. அப்போ இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நியூஸ், த ஹையஸ்ட் மவுண்டைன் ஆஃப் இந்தோனேஷியாவோட ஹையஸ்ட் மவுண்டைன் எங்க இருக்குன்னா ஜாவால இருக்கக்கூடிய மவுண்ட் சிமாரோ. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் அட் ஜாவா. ஸோ இந்தோனேஷியன் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். ஸோ இந்த இந்தோனேஷியன் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் மவுண்ட் சிமாரோல இருக்கு. ஸோ மவுண்ட் சிமாரோல இந்தோனேஷியன் குரூப் ஆஃப் தட் மீன்ஸ் இட் இஸ் லொக்கேட்டட் அட் இந்தோனேஷியன் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். இந்த இடத்துல வால்கனோ எரப்ட் ஆயிருக்கு. சி, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, this volcano at Mount Simaro is gigantic volcano which created ash clouds. என்ன கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா ஆஷ் கிளவுட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் இன்னொரு ஃபேமஸ் வால்கனோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி குப்பி. ஸோ இது வந்து எத்தோப்பியாவில். ஹைலி குப்பி இஸ் இன் எத்தோப்பியா. எத்தோப்பியாவில் வந்து இந்த அடுத்த வால்கனோ வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வால்கனோ. ஸோ எரப்ட் ஆயிருக்கு எத்தோப்பியாவில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்கானிக் ஆஷஸ் அண்ட் கேசஸ். இதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஹைலி குப்பியில வால்கனோல லாவா வரல, நோ லாவா, ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு வெடிப்பு. ஸோ அந்த வெடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா வால்கானிக் ஆஷஸ் அண்ட் கேசஸ் தான் வந்து இந்த இடத்துல இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்தோனேஷியால ஏன் ரொம்ப அதிகமான வால்கனோஸ் வருது? ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ்ல வந்து இந்தோனேஷியன் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அதனால அந்த சர்க்கம் பசிபிக் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் ஆர் எல்ஸ் சர்க்கம் பசிபிக் பெல்ட். இந்த இடத்துல ஆக்டிவ் 130+ ஆக்டிவ் வால்கனோஸ் வந்து இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரீக்வெண்டா எர்த்குவேக் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் இங்க வந்து அதிகமான எர்த்குவேக்கும் நடக்கும். அட் த சேம் டைம் அதிகமான வால்கானிக் எரப்ஷன்ஸும் நடக்கும். ஸோ கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ், சப்டக்ஷன் ஜோன்ஸ் அதிகம். இந்த ரிங் ஆஃப் ஃபயர்ஸ்ல என்ன கீவேர்ட் நல்லா பாருங்க, கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ் அண்ட் சப்டக்ஷன் ஜோன்ஸ். கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ் அண்ட் சப்மர்ஜென்ட் ஜோன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த வால்கானிக் எரப்ஷன்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வால்கனோஸ் ஸ்பெஷாலிட்டி. ஸோ பைரோகிளாஸ்டிக் டெப்ரிஸ், பைரோகிளாஸ்டிக் ஃப்ளோஸ், இதுதான் கீவேர்ட். ஸோ இதுதான் வந்து பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் என்னெல்லாம் வெளியே வருதோ அதை தான் நம்ம காமன் என்ன சொல்லுவோம், பைரோகிளாஸ்டிக் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன்ஸ் வந்து என்ன கொண்டு வரும், மேக்மா வந்து வெளியே கொண்டு வரும். ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காவும் இந்த வருஷம் வந்து நமக்கு மீன்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஃபார் தி வால்கானிக் எரப்ஷன்ஸ். அது இல்லாமல் ஃபேமஸாக இருக்கக்கூடிய வால்கானிக் எரப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மவுண்ட் எட்னா. ஸோ மவுண்ட் எட்னா எங்க இருக்கு, இட்டாலியில இருக்கு. மவுண்ட் எட்னா எங்க இருக்கு, இட்டாலியில இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க, மவுண்ட் சிமாரோ இஸ் லொக்கேட்டட் அட் இந்தோனேஷியா. மவுண்ட் சிமாரோ இஸ் லொக்கேட்டட் அட் இந்தோனேஷியா, ஒன் பேர். மவுண்ட் எட்னா இஸ் லொக்கேட்டட் அட் இட்டாலி, டூ பேர். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைலி குப்பி இஸ் லொக்கேட்டட் அட் எத்தோப்பியா ஆர் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் வந்து அதிகம். அதுக்கடுத்து ஹவாயில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் வால்கனோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிலினவ். ஸோ கிலாவ். ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த வருஷம் மீன்ஸ் இந்த வருஷத்துக்கு அங்கங்க வால்கானிக் எரப்ஷன்ஸ் வந்து நடந்த ஏரியா. இன்னொரு முக்கியமான விஷயம், யூபிஎஸ்சியில எர்த்குவேக் அண்ட் வால்கனோ திருப்பி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அப்போ இதை தாண்டி அவங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் எல்ஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் தி வால்கனோஸ்.
ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி வல்கனோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி வல்கனோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்டிவ் வால்கனோ, டார்மண்ட் வால்கனோ அப்படின்னு சொல்லி அதாவது ஃபர்ஸ்ட் 3 பேசிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர் ஆக்டிவ் வால்கனோ, டார்மண்ட் வால்கனோ, எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ. ஸோ ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இப்போ மவுண்ட் எட்னா ரீசெண்டாக எரப்ட் ஆயிருக்கு, எஸ் இட் இஸ் ஆக்டிவ் வால்கனோ. இப்போ மவுண்ட் சிமாரோவும் ஆக்டிவ் வால்கனோ தான். ஸோ ஹைலி குப்பியும் ஆக்டிவ் வால்கனோ, எத்தோப்பியாவில் இருக்கக்கூடிய ஹைலி குப்பியும் ஆக்டிவ் வால்கனோ தான். ஸோ அது வந்து ஆக்டிவ் வால்கனோன்னு சொல்லுவாங்க. டார்மண்ட் வால்கனோ அப்படிங்கிறது ஸோ ரொம்ப ரொம்ப வருஷமா எப்பயோ ஒரு எரப்ஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல எப்போ வேணாலும் எரப்ஷன் ஃபியூச்சர்ல நடக்கலாம், பட் இப்போ வரையும் நடக்கல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எதுவும் நடக்கல. ஃபார் அ லாங் டைம் வந்து எந்த எரப்ஷனும் நடக்கல. எக்ஸ்டிங்க்ட்னா எது அந்த இடத்துல வால்கனோஸே எக்ஸ்பெக்ட் பண்ண வராது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் தி வால்கனோ, இதுதான் முக்கியம். 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் தி வால்கனோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிண்டர் கோன். ஃபர்ஸ்ட் சிண்டர் கோன், அதுக்கடுத்து காம்போசிட் ஆர் ஸ்ட்ராட்டோ வால்கனோ, ஷீல்டு வால்கனோ, லாவா டோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஷீல்டு வால்கனோ, காம்போசிட் வால்கனோ, சிண்டர் கோன், லாவா டோம். இதுதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மெயின் டைப்ஸ் ஆஃப் வால்கனோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம யூபிஎஸ்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தெர் ஆர் எரப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் டைப்ஸ் வந்து என்னென்னலாம் வெளியே வரும், பைரோகிளாஸ்டிக் டெப்ரிஸ், அதெல்லாம் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஒய் இந்தோனேஷியா, ஏன் இந்தோனேஷியா ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொஸ்டின்ஸ் வரும். அதில் ரீசெண்டாக வந்து மவுண்ட் சிமாரோவில் வந்து எரப்ஷன்ஸ் நடந்திருக்கு, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சிமாரோவில் எரப்ஷன்ஸ் நடந்திருக்கு, ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2 ஏன்னா இது வந்து சப்டக்டிவ் ஜோன்ல இருக்கு. இப்போ இந்த சப்டக்ஷன் ஜோன்ல இருக்கு, கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ். இப்போ இந்த டைவர்ஜென்ட் பவுண்டரிஸ் மாற்றி கொடுத்தா தப்பு. இந்த இந்தோனேஷியன் பிளேட் பவுண்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்டக்ஷன் ஜோன் கன்வர்ஜென்ட் பவுண்டரியில இருக்கு. சி த கீ பாயிண்ட், கன்வர்ஜென்ட் பவுண்டரியில இருக்கு, கன்வர்ஜென்ட் பவுண்டரியில இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஹைலி குப்பி வால்கனோ. ஸோ இது வந்து ஷீல்டு வால்கனோ. இது என்ன டைப் ஆஃப் வால்கனோ? ஷீல்டு வால்கனோ. ஷீல்டு வால்கனோ நம்ம சொன்னோம், ஷீல்டு வால்கனோ. ஸோ இந்த ஷீல்டு வால்கனோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டிலாக அது பாட்டுக்கு இதாவது ஒரு ஸ்லோப்பு, இந்த ஸ்லோப்பில் இது பாட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜென்டிலாக அப்படியே எரப்ட் ஆகாது, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஓப்பனிங்கில் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப எரப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ரொம்ப கம்மி. இது வந்து பசால்டிக் லாவா வந்து கொடுக்கும். என்ன கொடுக்கும் அப்படின்னா பசால்டிக் லாவா. புரியுதுங்களா? பசால்டிக் லாவா, அதாவது அந்த 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 டைப் ஆஃப் லாவா வந்து கொடுக்கும். ஸோ இது ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் சிஸ்டத்தில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் சிஸ்டத்தில் வந்து இருக்கு. ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் சிஸ்டத்தில் இந்த டைவர்ஜென்ட், இது வந்து டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரிஸ்ல இருக்கு. இந்த ஹைலி குபி எப்படி வந்து நான் இந்தோனேஷியா கன்வர்ஜென்ட்னு சொன்னோம்னா இது வந்து டைவர்ஜென்ட் சிஸ்டத்தில் டைவர்ஜென்ட்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வல்கனோஸை பொறுத்தவரையும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து இதெல்லாம் கேட்கலாம், இப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வல்கனோஸில் வந்து இந்த ஷீல்டு வல்கனோனா என்ன, ஸோ ஆர்எல்ஸ் டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸு, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கேட்க முடியும். ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ பேரன் ஐலாண்ட் இது வந்து இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ. ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ வந்து அந்தமான் நிக்கோபார், இந்தியாஸ் ஒன்லி. ஸோ இந்த ஒன்லிங்கிறது எக்ஸ்ட்ரீம் வேர்டா இருந்தாலும் இந்த ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ வந்து பேரன் ஐலாண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ எங்க இருக்கு? பேரன் ஐலாண்ட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஸோ அதர் தேன் தட் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் ஆகணும், போர்ட் பிளேயர், சப்டக்ஷன் ஜோன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சப்டக்ஷன் ஜோன். ஸோ அதான் சொல்கிறேன், டைவர்ஜென்ட். எத்தோப்பியாவில் இருக்கக்கூடியது டைவர்ஜென்ட், பட் இங்கே இருக்கக்கூடியது சப்மர்ஜென்ட். அதாவது சப்டக்ஷன் ஜோன் கன்வர்ஜென்ட். ஸோ டைவர்ஜென்ட்னா பிரியும், ஸோ சப்மர்ஜென்ட்னா இட் இஸ் டைவர்ஜென்ட். ஸோ இட் இஸ் சப்மர்ஜென்ட் அப்படிங்கும் போது ஸோ ரெண்டு பிளேட்டும் மோதும் ஒரு பிளேட் வந்து கீழே போயிடும். மோது என்ன ஆகும்? ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். ஷீல்டு வால்கனோ, சிண்டர்கோன், காம்போசிட் வால்கனோ, அதுக்கடுத்து கேல்டேரா வால்கனோ அப்படிங்கிறது இருக்கு. கேல்டேரா வந்து மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் வால்கனோ. கேல்டேரா வால்கனோ அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் வால்கனோ. அதே வந்து நமக்கு வந்து ஹைலி குப்பையில இருந்தது வந்து ஷீல்டு வால்கனோ. ஹைலி குப்பையில நடந்தது வந்து ஷீல்டு வால்கனோ. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து
ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் இந்த வல்கனோ வெடிக்குது அப்படின்னா அந்த புகை போய் என்ன பண்ணுன்னா சடனாக ரெயின்ஃபாலை வந்து கிரியேட் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இம்பேக்ட் ஆஃப் தி வல்கனோஸ், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நியூ லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். வாட் டஸ் எர்த் அதாவது வல்கனோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்ட்ரக்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே பண்ணும். ஸோ ஆல்ரெடி இருந்த லேண்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணும், பட் நியூ லேண்ட் ஃபார்ம்ஸை வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாம் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஷீல்டு, கேல்டேரா, காம்போசிட் வால்கனோ, சிண்டர் கோனு, ஸோ இது எங்கே மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ்னா என்ன, ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த கான்செப்ட்ஸில் தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ரீசன்ட் வால்கானிக் எரப்ஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ. கீப் ஃபாலோயிங் யுகாஸ் அகாடமி யூடியூப் சேனல்.